வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு நம்ம கடையில் செய்கிற பரோட்டா வீட்லயே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். Sarawin Samayalக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, பரோட்டா பண்றதுக்கு 1 கப் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம பரோட்டா செய்யறதுக்கு 1.5 கப் மைதா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஸ்லாப்பில் வந்து நான் உதிரி மைதாவை கொஞ்சம் அந்த கல் மேலே தூவி விட்டுக்கிறேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மைதாவை இதில் போட்டு நல்லா கை வந்து ஹோட்டல் கடையில் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா வரும். மெதுவாக பாருங்கள், நான் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து இதை சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். பிளேட் எடுத்து வச்சு சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், 6 உருண்டையாக நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஆயில் லைட்டாக மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. மாவு சுற்றியுமே ஊற்றி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு கேப் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த ஆயிலில் ஊறட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது வந்து நான் கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கூலாட்ட கிளறிடுங்க. இப்படி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நீங்கள் சப்பாத்தி போல் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இடையில வந்து கொஞ்சம் இந்த பரோட்டா மேலே ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா பிரட்டி போட்டு எவ்வளோ மெலிசாக நீங்கள் தேய்க்கிறீங்களோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லா லேயராக வரும் உங்களுக்கு. நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மைதாவும் ஆயிலையும் கலந்து வச்சுருக்கிறது இது மேலே லைட்டாக நீங்கள் ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. எதுக்கு இதுனா, இது நீங்கள் வந்து லேயராக கட் பண்ணி நம்ம பரோட்டா போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு கடை பரோட்டா மாதிரி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் இது. நான் எல்லாம் ஊற்றி அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து சின்னதாக லேயராக கோடுகள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ லேயராக நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே ஒன்றா அப்படியே உருட்டிக்கோங்க.
2 சைடு இருந்தால் அப்படியே உருட்டிகிட்டே வாங்க மெதுவாக. அதை நல்லா கீழே ஒரு தட்டி இழுத்துக்கோங்க. 2 கார்னர்ஸ் இருந்து அப்படியே சுருட்டிட்டு வாங்க. குட்டி அப்படியே சுருட்டிட்டு வாங்க. அதை அப்படியே பண்ணி மடக்கி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுங்க, இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக பரட்டிக்கோங்க. இது இப்போ அது பற்ற வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சு ஹீட் ஏறட்டும். பாருங்கள், இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. நம்ம ரொட்டி வச்சுருக்கோம் பரோட்டா மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம மைதா ஆயில் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அதை லைட்டாக மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு சைடு பரட்டி போட்டு வேகட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், அப்படியே பொன்னிறமாக வருது. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஆயில் லைட்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கார்னரெல்லாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு புரோட்டா எப்படி வந்திருக்குன்னு. நல்லா லேயராக வந்திருக்கு. இதையவே நாம கீழே எடுத்து வச்சு லைட்டாக குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோட்டா நல்லா சாஃப்டாக அப்படியே லேயர் நம்மளுக்கு வரும். பாருங்கள், இப்போ வீட்லேயே நம்ம ஹோட்டல் கடை பரோட்டா மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வெறும் மைதா வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது வீட்டில் பண்ணி பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.